யாருக்கெல்லாம் கிளவுட் ஆகுதான்னு பாருங்க. கிளவுட்ல வருதா பாருங்க ரெக்கார்டிங். வருது கிளவுட் வந்துருச்சு. வருதுங்க. ரெக்கார்டிங் கிளவுட் வந்துச்சா? ஓகேங்க, ஓகே, சிறப்பு. ஐயா, புத்தகம் இருக்கவங்களா கையில எடுத்துக்கிட்டீங்களா? குறள் எண் 973. மகேஸ்வரி படிக்கிறாங்க. படிக்கிறாரு. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். படிங்கம்மா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 973. மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர், கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர், கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். 98 பெருமை. நன்றிங்க. அதுக்கு மேல தெரியல. 98 பெருமை. அதுக்கு மேல தெரியலையா? அதுக்கு மேல இல்லைங்க. அதுக்கப்புறம் அறத்துப்பாலா என்ன அதிகாரம் எல்லாம் தெரியல. அதான் பொருட்பால். சரி சரி சரி. பொருட்பால். சரி சரி. வேற யார்கிட்ட புத்தகம் இருக்கிறதோ படிங்கள். நான் படிக்கிறேங்க. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழ் அல்லவர். பொருள் படிக்கவா? ஐயா சதீஷ் படிக்கிறேங்க ஐயா. படிங்கயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். சதீஷ் படிங்க சதீஷ். சரிங்க சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 973. மேலிருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர், கீழிருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர். 98 பெருமை. பொருட்பாலுங்க ஐயா. நன்றி. சதீஷ், இந்த குறள் எங்கெங்கெல்லாம் நிறுத்தணும்னு தெரியுதா? ஐயா தெரியலைங்க ஐயா. கோடு அடிக்கோடு நானே தான் படிச்சேன். சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திரும்ப ஒரு தடவை படிங்க. மேல் இருந்தும் மேல் அல்லார் மேல் அல்லர். அந்த இடத்துல ஒரு அடிக்கோடு. மேல் அல்லர், அதாவது மேல் இருந்தும் மேலல்லார் மேலல்லர் அப்படின்ற இடத்துல நிறுத்தணும். அடுத்தது கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். கீழல்லவர் மொத்தம் 2 இடத்துல மட்டும்தாங்க ஐயா. 2 இடத்துல தான் நிறுத்தணும். திரும்ப படிக்கிறேங்க ஐயா. படிங்கய்யா. மேலிருந்தும் மேலல்லார் மேல் அல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழ் அல்லவர். 98 பெருமை. 2 பொருட்பால். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். குறள் எண் 973. படிங்க. அதற்கான பொருள்: பண்பு இல்லாதவர்கள் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உயர்ந்தோர் அல்லர். இழிவான காரியங்களில் ஈடுபடாதவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்தோரே ஆவார்கள். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நாம் செல்வந்தர் ஆவதற்கு வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு குறள். பால் 2 பொருட்பால், இயல் 11 குடியியல், அதிகாரம் எண் 98 பெருமை. அதிகாரம் 98 பெருமை. முதலில் நாம் குறளுக்குள் செல்வதற்கு முன்பாக அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம். பெருமை மிகச்சிறந்த நட்புறங்களால் மேன்மை பொருந்தியவர்களுடைய பெருமையை எடுத்துக் கூறக்கூடிய ஒரு அதிகாரம். ஆகவே நாம் பெருமை மிக்க செயல்களை தான் செய்து வருகிறோமா? அப்படி பெருமை மிக்க செயல்கள் செய்வர்களுக்கான குணங்கள் பண்புகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரம். ஆகவே அதிகாரத்தினுடைய பெயரே பெருமைதான். ஆகவே நாம் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்றால் பணத்தை எப்படி வேண்டுமானாலும் ஈட்டலாமா? இல்லை, அறவழியில் தான் ஈட்ட வேண்டும் என்று இருப்பவர்களுக்குத்தான் இந்த குறள். அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அது மேன்மை பொருந்திய செயலா அல்லது சிறுமை தாங்கிய செயல்களா என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் தான் இன்றைய குறள் அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் செல்வந்தர் ஆவதற்கு நீங்கள் இன்று எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நாளை எந்த நிலையில் இருக்க போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஆகவே நாளை எந்த நிலையை நீங்க அடைய விரும்புகிறீர்களோ அதற்கான பெருமை மிக்க செயல்களைத்தான் நீங்கள் இன்று செய்து வருகிறீர்களா என்பதை உன்னிப்பாக கவனியுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ அந்த முக்கியமான குறள் நமக்கு என்ன சொல்கிறது என்று பாருங்கள். குறள் எண் 973. மேல் இருந்தும் மேலல்லார் மேலல்லர். அதாவது ஒருவர் பதவியின் காரணமாகவோ அல்லது இருக்கின்ற இருப்பின் காரணமாகவோ அல்லது மற்றவர்கள் வழங்கிய இடத்தின் காரணமாகவோ
ஒருத்தர் மேலானவர், அதாவது ஒரு மேல் பதவியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மேல் இருந்தும், அவருடைய பதவி வேண்டுமானால் மேலாக இருக்கலாம், அவருடைய அதிகாரம் வேண்டுமானால் மேலாக இருக்கலாம். ஆனால் அவர் மேலே இருக்கின்ற காரணத்தினால், உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் உயர்ந்தவர் ஆகிவிடுவாரா? இல்லை. அதுதான் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர். அவர் மேல இருக்கலாம், ஆனா அப்படி இருக்கிறதுனால அவர் மேன்மைய மிக்க மனிதராக மாறிவிட முடியாது. அதே போல கீழ் இருந்தும் கீழல்லார் கீழல்லவர். ஒருத்தர் பதவியின் காரணமாகவோ, இருக்கின்ற இடத்தின் காரணமாகவோ, அதிகாரத்தின் காரணமாகவோ, கல்வியின் காரணமாகவோ, அல்லது பொருளாதாரத்தின் காரணமாக ஒரு கீழான நிலையில் இருக்கிறார் என்றால் அது கீழான நிலை அல்ல. ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்யக்கூடிய நிலையினாலேயே அவர்கள் மேலானவர்கள் கீழானவர்கள் என்பதை கணிக்க முடியும். ஆகவே செல்வந்தர்கள் என்பவர்கள் யார் என்றால் மேலான செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கோம் என்று உங்களுடைய செயல்களை கவனிங்கள். காலை எழுந்து இரவு படுக்கிற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய எந்த செயல் மேலான செயல் என்பதை நீங்கள் உற்று கவனியுங்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மேலான செயல் என்ன என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஓகே. ஆகவே நாம் மேலான இடத்தை அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு, வாழ்க்கையில் செல்வந்தராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு, மேலான செயல்களை ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதற்கான நல்ல நாள் பார்த்து, அதற்கான இடம் பார்த்து, பொருள் பார்த்து, அதற்கான நேரம் பார்த்து எல்லாம் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் இன்னும் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பது பல பேருக்கு புரியவில்லை. ஆகவே நாம் மேலான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மேலான செயல்களை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஆகவே நாம் செல்வந்த தன்மையில் வாழ வேண்டும் என்றால், செல்வந்த தன்மையில் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கு உண்டான செயல்களை துவங்கி இருக்க வேண்டும். ஆகவே அந்த செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சமுதாயத்திலே மேன்மை பொருந்திய மேலான ஒரு செயலாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களா? அதை நீங்கள் துவங்கி விட்டீர்களா? கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். ஆகவே செல்வந்தராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், சரிங்களா? செல்வந்தர் ஆவதற்கான செயல்களை நாம் எப்பொழுது துவங்க போகிறோம்? யோசித்து பாருங்கள். ஆக நாம் எல்லோரும் நினைக்கின்றது போல செல்வந்தர் ஆவதற்காக நீங்கள் நிறைய படித்திருக்க வேண்டும், ஒரு பதவியில் இருக்க வேண்டும், ஒரு அதிகாரத்தில் இருக்க வேண்டும், சரிங்களா? ஒரு பெரிய செல்வாக்கில் இருக்க வேண்டும். அப்படி எல்லாம் இருந்தால்தான் நாம் செல்வந்தர் ஆக முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி மாற முடியும். எப்பொழுது மாற முடியும் என்றால், இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் சிறியதாக இருந்தாலும் அது மேன்மை பொருந்தியதாக, உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று வல்லவும் வழங்கக்கூடிய நம்முடைய செல்வ சிந்தனையை உயர்ந்த இடத்தில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சரிங்களா? ஆகவே இன்று எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு ஹைட்ல இருந்து இப்ப நான் கொடுக்குறேன் நான் இந்த செல்வ சிந்தனையை. காரணம் என்னவென்றால் நம்முடைய செயல்களும் இதை போல உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இப்பொழுது எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நாளை எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அதற்கான செயல்கள் இன்று துவங்கி இருக்க வேண்டும். அது துவங்கப்பட்டு விட்டதா என்று பாருங்கள். நமக்கு நச்சுன்னு மண்டையில அடிக்கிற மாதிரி, ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய குரல் இந்த குரல். நாமளும் நினைச்சிட்டு இருப்போம், ஒரு பெரிய பதவி கிடைச்சிட்டா, அல்லது பெரிய ஒரு வேலை கிடைச்சிட்டா, ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சுட்டா, நான் ஏதாவது ஒண்ணு பெருசா ஆரம்பிச்சுட்டா தானே நான் செல்வந்தர் ஆக முடியும். நான் ஏதாவது ஒரு பெரிய தொழிலை ஆரம்பிக்கணும், பெரிய வியாபாரம் ஆரம்பிக்கணும், இல்ல பெரிய பொருளை உற்பத்தி பண்ணணும், அல்லது ஒரு பெரிய பதவி அடையணும், பெரிய அதிகாரத்தை அடையணும். இப்படிலாம் அடைஞ்சா தானே நான் வாழ்க்கையில பெரிய செல்வந்தர் ஆக முடியும்னா நீங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக ஆனவர்கள் எல்லாருமே கீழிருந்து மேலே போகும்போது அவர்களால் என்ன மேன்மை புரிந்து செயல்களை செய்ய முடிந்ததோ அதை செய்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாளை எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அதற்கான செயலை நாம் இன்று துவங்கி இருக்க வேண்டும். ஐயா, நான் சேலத்துல இருக்கிறேன், சேலத்துல இருந்து சென்னைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் வரும். அப்படி வரக்கூடிய அந்த 350 கிலோமீட்டர் பயணத்தை நான் அடைய வேண்டும் என்றால் நான் முதல் அடியை எடுத்து வைத்தாக வேண்டும். இந்த உலகத்துல பல பேர் பயணம் பண்றாங்க, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் பண்றாங்க. ஆனால் இறைவன் கொடுத்திருக்க உங்களுடைய கால்களை வைத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த அடி இருக்கு பாருங்க, யார் ஒருத்தராலையுமே 20 அடியோ 30 அடியெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. அதிகபட்சமா போனா 2 அடி அல்லது 3 அடி, இதுவே ரொம்ப அதிகம். அப்ப நாம எடுத்து வைக்கிற அந்த சிறு சிறு அடிகள் தான்
நாளைக்கு மிகப்பெரிய பயணமாக மாறுகிறது. ஆகவே எவ்வளவு பெரிய தூரங்களையும் நீங்கள் என்ன பண்றீங்க, சிறு சிறு அடிகளாக எடுத்து வைத்து அதை அடைந்து விட முடியும். அதேதான் செல்வந்த வாழ்க்கையும். ஆகவே நாம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்யறோம்ன்றதுதான் நம்முடைய பயிற்சி வகுப்புல 48 அரை மணி நேர பட்டியலாக நாம் வகுத்து கொடுத்திருக்கிறோம். அதை எத்தனை பேர் எழுதுறீங்க, இல்ல எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியாது. அப்படி அந்த 48 அரை மணி நேர பட்டியல் படி நீங்கள் உங்களுடைய செயல்களை எல்லாம் வகுத்தீர்கள் என்றால் ஒரு 12 அரை மணி நேரம் அல்லது ஒரு 18 அரை மணி நேரம் எதுல போயிடும்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல போயிடும். இருக்கின்ற 48ல கிட்டத்தட்ட 16 அரை மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 32 அரை மணி நேரங்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க அதிகபட்சமாக ஒரு 32 அரை மணி நேரமா பிரிச்சுக்கிட்டா கூட 32 செயல்கள் செய்யலாம். அந்த 32 செயல்கள்ல ஏதோ 3 4 அல்லது 1 2 3 4 தான் நீங்கள் செல்வந்தர் ஆகுவதற்கான செயல்களாக இருக்க போது அந்த 4ல இருந்து ஒரு 6 செயல் அதிகபட்சமா இருக்கின்ற 32ல நாம செய்ய போறது 4 6 ஒரு 6 செயல்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 6 செயல்கள் தான் நம் வாழ்க்கையில நம்ம செல்வந்தர் ஆக்க போகிறது என்றால் அந்த செயல்களை நாம் துவங்கி விட்டோமா? நீங்கள் உங்களை நீங்களே ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஐயா, நான் பொருளாதாரத்துல ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறேன், நான் வேலையில ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறேன், தொழில ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி செல்வந்தர் ஆவதுன்னு நீங்க கேட்கலாம். நிறைய கடன் வச்சிருக்கிறேனே, நான் அடைய முடியுமா? அடைய முடியும். ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நிறைய பணமோ பொருளோ பதவியோ அதிகாரமோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய செயல் சமுதாயத்திற்கான மேன்மை பொருந்திய ஒரு செயலை நீங்கள் துவங்கி விட்டீர்களா? இதுவரைக்கும் துவங்கலைன்னா இன்னைக்கு தயவு செய்து துவங்கிடுங்க. இன்று தயவு செய்து துவங்கி விடுங்க. இங்க இருக்கிற யாராவது நீங்க உங்களுக்குள்ளே எண்ணி பாருங்கள். நான் என்னுடைய ஒரு நாள் முழுவதிலும் இருக்கக்கூடிய செயல்பாடுகள்ல எந்த செயல் என்னை செல்வந்தன் ஆக்கும்? யோசித்து பாருங்க. ஐயா, நான் பல்லு தேய்க்கிறேன், குளிக்கிறேன், காலை கடன்களை முடிக்கிறேன், சாப்பிடுறேன், இதெல்லாம் செல்வந்தன் ஆக்குமா? ஆகாது. அதெல்லாம் வாழறதுக்கான செயல்கள். ஓகே. அடுத்தது வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், அது ஒரு வருமானத்துக்கும் வயிற்று பழப்புக்குமான ஒரு தொழில், அவ்வளவுதான். அதெல்லாம் செல்வந்தராக்கமா ஆக்காது. ஆகவே செல்வந்தர் ஆக்குவதற்கான வேலை இது, செல்வந்தர் ஆக்குவதற்கான செயல் இது. அதை நாம் கையில் எடுத்து விட்டோமா, அதை சிறிது சிறிதாகாது இன்றிலிருந்து செய்ய ஆரம்பித்து விடுங்கள். எது நம்மளை செல்வந்தராக்கும்? அதிகாலை பொழுவது எழுவது. நாம் அதிகாலை பொழுது எழுந்திருக்கிறோமா? ஆகவே அதிகாலை பொழுது எழுதுவது நம்ம இலை செல்வந்தராக்கும். ஓகே, டிக்கு. அப்போ அது ஒரு விஷயத்த நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது மனோபாவத்தை வளமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய மனோபாவம் வளமானதாக மாறி வருகிறதா? ஓகே, அதுக்கு ஒரு டிக்கு. அடுத்ததாக கொடுப்பதினால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமா? அப்ப கொடுப்பதினால் மகிழ்ச்சி அடையக்கூடிய மனோபாவம் நாம் பெற்று விட்டோமா? இல்லை என்றால் அதற்காக என்ன செய்கிறோம்? அதற்கு ஒரு டிக்கு. அடுத்தது, நாம் கொடுப்பதினால் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் அது வெறும் கருத்தாக இருந்தால் சிறப்பாக இருக்காது. தினசரி யாருக்காவது எதையாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருங்கள். உங்களால் ரொம்ப முடியலைங்களாங்க, ஒண்ணும் இல்லை, ஒரு 300 ரூபாய 10 ரூபாய் நோட்டா மாத்தி பாக்கெட்ல வச்சுக்கங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்னால எதுவுமே முடியவே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான். நல்லா சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் சிறப்பா செய்யுங்க. அப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, ஒரு 300 ரூபாய மாத்தி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் இல்லாதவங்களுக்கு, சார் நானே கடன்ல இருக்கிறேன், நானே இல்லாம இருக்கிறேன், யாராவது 10 ரூபாய் கொடுத்தா தானே சார் நானே, அப்படின்ற நிலைமையில கூட சில பேர் இருக்கா. இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு 300 ரூபாய் எப்படியாவது சம்பாதிச்சு அந்த 300 ரூபாய் மாசத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தருக்கு கொடுக்கறதுன்னு மாத்தி வச்சுக்கங்க. குறைஞ்சது இந்த சமுதாயத்திற்காக என்னுடைய மாச வருமானமே மிக குறைந்தது, அதுல ஒரு 300 ரூபாய் ஒதுக்க முடியாது அப்படின்னு நினைச்சா கூட அதை ஒதுக்குங்கள். ஏன்னா எப்படி நம்முடைய மாச வருமானம்ன்றது இங்க இருக்கிற யாருடைய மாச வருமானமும் 5000 ரூபாய்க்கு குறைவா இருக்க போறது இல்லை. இல்ல, ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னா கூட ஒரு 300 ரூபாய் அதுல இருந்து ஒதுக்கலாம் மாசத்துக்கு. ஒதுக்கி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க. இது ஒரு உங்களை செல்வந்தராக்கூடிய செயல். அப்புறம் ஜீவகாருண்ய செயல்கள்லாம் இருக்குது. தினசரி காக்காய்களுக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுல ஒரு கைப்பிடி காக்காய்க்கு வைங்க. முடிஞ்சதுன்னா ஒரு பசுவுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க.
முடிஞ்சுன்னா நாய்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்கட், ஒரு 5 ரூபாய் பாக்கெட் பிஸ்கட் வாங்கி போடுங்க. அப்போ தினசரி நம்மளால ஏதோ முடிஞ்சது நாம இந்த சொசைட்டில வந்து நம்முடைய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கிறோம். சரில, எப்படிலாம் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம் சொசைட்டிக்கு? உங்களுடைய நேரத்தினுடைய ஒரு பகுதியை தர வேண்டும், உங்களுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியை தர வேண்டும், உங்களுடைய பணத்தினுடைய பகுதியை தர வேண்டும். இது 3 கொடுக்கணும். ஒருவேளை பணம் ரொம்ப பெருசா இல்லைங்க, பணம் கொஞ்சமா தான் இருக்குதா, அதை கொஞ்சமா கொடுங்க. உங்ககிட்ட உழைப்பு இருக்குதா, முடிஞ்சனா அந்த சொசைட்டிக்காக உழைப்பு கொஞ்சம் கூடுதலா கொடுங்க. உங்ககிட்ட நேரம் இருக்குதா, நேரத்தை கொஞ்சம் கூடுமா கொடுங்க. ஆனா நீங்கள் செல்வந்தராவதற்கு இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன கொடுக்குறீங்க பாருங்க. அது மேன்மை பொருந்திய செயல்களுக்காக கொடுங்கள். அது உயரக்கூடிய செயல்களுக்காக கொடுங்கள். அது உயர்ந்த நோக்கத்திற்காக, லட்சியத்துக்காக கொடுங்க. எங்க ஊர்ல சில பேர் இருக்காங்க. சென்னையில வெள்ளம் வந்துட்டாலோ, இல்ல கடலோர மாவட்டங்கள்ல எங்க வெள்ளம் வந்துட்டாலோ உடனே ஒரு டீமா கிளம்பிடுவாங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையெல்லாம் லீவ் போட்டு கிளம்பிடுவாங்க. என்னன்னா, இந்த மாதிரி இந்த கடலோர மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்துருச்சு, நாங்க போயிட்டு ஒரு வாரம் பணி செஞ்சுட்டு வரோம்னு கிளம்பிடுவாங்க. அப்போ தனக்கு தன்னுடைய குடும்பத்திற்காக என்னதான் சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சில சமுதாய பொறுப்புகள்ல சில பேர் மட்டும்தான் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, செல்வந்தராக விரும்புபவர்கள் அதற்கான ஒரு செயலை துவங்கி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம நமக்கான உயரக்கூடிய ஒரு சிறு செயலையாவது செய்திருக்க ஆரம்பித்திருக்கணும். சரி, 1. 2, நாம எந்த வழியில செல்வந்தராக போறோம்? ஒரு தொழில் செய்து தொழில் மூலமாகத்தான் செல்வந்தராக போகிறோம் என்றால் அந்த தொழில் வளருவதற்குண்டான வேலையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அந்த தொழிலின் மூலியமாக நாம் வளர்ச்சியை நோக்கி தான் தினசரி செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அந்த தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா? அதை நீங்க பார்க்கணுமா வேண்டாமா? ஆகவே தொழில் மேன்மை அடையத்தான் நீங்கள் மேன்மை அடைய போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தொழில் மேன்மை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் மேன்மைக்குரிய தொழிலைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, அரசாங்கத்துல டாஸ்மார்க் பார்க்கு கொடுத்தாங்க ஐயா, பாருக்கான உரிமம் கொடுத்தாங்க, அதனால நான் பார் எடுத்து வச்சு நடத்துறேன். நீங்க பார் எடுத்து வச்சு நடத்துறதுனால நிறைய வருமானம் வரலாம், ஆனால் அது ஒரு மேன்மை பொருந்திய தொழிலா என்றால் இல்லை. ஆகவே நம்முடைய தொழில் மற்றவர்களை வளர்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும், மகிழ்ச்சி தர வேண்டும், மற்றவர்களுக்கு வந்துன்னா வாழ்க்கையை தர வேண்டுமே தவிர நம்முடைய தொழில் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுடைய அழிவில் இருந்தோ அல்லது அடுத்தவர்களுக்கு இடையூறாக இருந்தோ அடுத்தவர்களை துன்புறுத்தியோ அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி நமக்கு வருமானம் வரக்கூடாது. ஆகவே நம்ம தொழில் மேன்மையான தொழில் என்பது எப்படி நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்றால், நம் தொழில் இன்னொருவரை வாழ வைக்கின்றதா, இன்னொருவரை உயர்த்துகிறதா, அப்படிப்பட்ட தொழிலை நாம் செய்கிறோமா, அது மேன்மை பொருந்திய தொழில். ஆகவே அப்படிப்பட்ட தொழிலைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்படிப்பட்ட மேன்மையான செயல்களைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அப்படிப்பட்ட மேன்மையான செயல்களை தினசரி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரியுங்கள். இன்று நீங்கள் ஏழையாக இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், இன்று வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு 10ஆம் கூட இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல நீங்கள் செல்வந்தராவதற்கு ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்றால், ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து அதை இன்று ஆரம்பித்து விடுங்கள். நான் மாச சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவேன், நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கவே மாட்டேன், ஆனா நான் செல்வந்தர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏதோ ஒரு திரைப்படத்துல சொல்ற மாதிரி, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஒரு வசனம் வரும், அருமையான வசனம். ஆகவே நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்றால் ஒரு தொழில் மூலியமாகத்தான் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும். அப்ப அந்த தொழில நீங்க ஒரு வேலை செய்யறவரோ, அதாவது மாத சம்பளம் வாங்குறவராக இருந்தால் தயவு செய்து அந்த தொழில இருந்து நீங்கள் முதலாளியாக மாறுவதற்கான ஒரு செயலை இன்று துவங்கி விடுங்க. ஆகவே சம்பளம் பெற்று யாரும் வாழ்க்கையில செல்வந்தர் ஆக முடியாது. அப்ப யார் செல்வந்தர் ஆக முடியும்? சம்பளம் கொடுக்கின்ற இடத்திற்கு நீங்கள் சென்றால்தான் செல்வந்தன் ஆக முடியும். சம்பளம் வாங்கக்கூடிய இடத்திலே நாம் இருந்தால் செல்வந்தன் ஆக முடியாது. எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சம்பளம் வாங்குங்கள், செல்வந்தன் ஆக முடியுமா? முடியாது. ஆனால் இதுவே நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவுக்கு சம்பளம் கொடுங்கள், கொடுக்கின்ற இடத்திற்கு யாரு மாறுகிறார்களோ அவர்களால் செல்வந்தன் ஆக முடியும். ஆக செல்வந்த தன்மை என்பதை பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் தான் என்பது அப்படி வாழக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் புரியும். உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் செல்வந்தன் அல்ல. உங்களால் எவ்வளவு இந்த சமுதாயம் நன்மை அடைகிறதோ அதை பொறுத்துதான் நீங்கள் செல்வந்தர். என்கிட்ட 100 கோடி ரூபாய் இருக்குதுங்க, நான் செல்வந்தரா? அது ஒருத்தருக்கும் பயன்படலைன்னா நமக்கு பேர் கருமி தான், கஞ்சன் தான், செல்வந்தன் யாரும் சொல்ல மாட்டாங்க.
ஆனா அதே நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல, மொத்தமா இருக்கிறதே ஒரு 50 லட்ச ரூபாய் தான் இருக்குது மொத்தமாவே. அதுல ஒரு 20-25 லட்ச ரூபாய் நான் சொசைட்டிக்காவே நான் செலவு பண்றேன்னா நான் செல்வந்தன் தான். அப்படிதான் நீங்க உணரணும். சரி 50 லட்சம் ஆனாங்க, இருக்கிறதே 10 லட்சம் தான், அதுல கூட நான் ஒரு லட்ச ரூபாய் செய்யறேன் அப்படின்னா நீங்கள் செல்வந்தன் தான். அவ்வளவான மொத்தம் இருக்கிறது இருப்ப 10,000 தான். 10,000த்துல கூட நான் ஒரு 2,000 ரூபாய் யாருக்கோ சாப்பாட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க, நான் அதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா அவர்களும் செல்வந்தர் தான். ஆகவே எவர் ஒருவர் இன்று சிறிய அளவிலே கொடுத்து கொடுத்து மகிழ்கிறார்களோ அவர்கள் நாளைக்கு பெரிய அளவிலே கொடுத்து மகிழ்வதற்கு இந்த பிரபஞ்சம் வாய்ப்பளிக்கும். அதனால நம்ம சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம குழந்தையில இருந்து கற்றுக்கும் போது எல்லாவற்றையுமே சிறிது சிறிதாக அடியெடுத்து வைத்து நடக்க பழகிறோமோ, சிறிதாக எழுத கற்றுக்கொள்கிறோமோ, எல்லாவற்றையுமே சிறிதிலிருந்து ஆரம்பித்து நாம் கற்றுக்கொள்கிறோமோ, அதையும் நம்முடைய பயிற்சி சொல்கிறோம். எதை துவங்குவதாக இருந்தாலும் ஒன்றிலிருந்து துவங்குங்கள். அப்ப நாளைக்கு எந்த ஒரு உயரமான இடத்தை அடையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு இன்று ஒரு செயலாவது நீங்கள் துவங்கி இருக்க வேண்டாமா? அது ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் செய்ய வேண்டிய செயலாக இருக்க வேணாம். இன்னைக்கு முதல்ல 1 நிமிஷத்துல ஆரம்பிங்க. நாளைக்கு 2 நிமிஷமா ஆக்குங்க, அப்புறம் 3 நிமிஷமா ஆக்குங்க, அப்புறம் 5 நிமிஷமா ஆக்குங்க, 10 நிமிஷமா ஆக்குங்க, அப்புறம் அரை மணி நேரம் ஆக்குங்க, 1 மணி நேரம் ஆக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வளர்க்க வேண்டும். ஆனால் வளர்ப்பதற்கு உண்டான வேலையை நான் இன்று துவங்கி விட்டானா என்பது முதல் கேள்வி. இல்லைங்க இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சுக்கிறேன், 3 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சுக்கிறேன், 5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சீங்க நீங்க மனசுல வச்சிருப்பீங்க. ஆனா அப்படி ஆரம்பிக்காமலேயே வாழ்க்கை முடிந்து கடைசியா அந்த பொறுப்புகள் எல்லாம் தன்னுடைய மகன் கிட்டயோ மகள் கிட்டயோ கொடுத்துட்டு போன பல பெற்றோர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? லட்சுமி அம்மா கொஞ்சம் கவனிங்கம்மா, உங்களுக்கு அடிக்கடி அன்மியூட் ஆயிடுது, கொஞ்சம் கவனிங்க. ஆகவே நாம் செய்யக்கூடிய செயல்களை நீங்கள் உற்று கவனியுங்கள். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற நேரம் 24 மணி நேரம். அதுல 6ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் போனா கூட மீதி இருக்கக்கூடிய ஒரு 16 மணி நேரத்துல நாம் செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரே ஒரு செயலாவது நம்மை செல்வந்தனாக்கக்கூடிய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோமா என்று ஆய்வு செய்து அதை பாருங்கள். அப்படி எந்த செயலுமே இல்லைன்னா தயவு செய்து ஆரம்பிங்கள். மேன்மை பொருந்திய செயலை கண்டிப்பாக ஆரம்பித்தே ஆக வேண்டும். அந்த வகையில தான் நம்ம செல்வந்தன் ஆக முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பெருமை. பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பால் 2 பொருட்பால் இயல் 11 குடியியல் அதிகாரம் எண் 98 பெருமை குரல் எண் 973. ஆகவே நீங்கள் எந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள், எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த அதிகாரத்துல இருக்கிறீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம ஊர்ல நம்ம ஒரு உயரமான இடத்துல இருக்கிறோம்னு. மக்கள் மனசுல நம்ம ஒரு உயரமான இடத்துல இருக்கிறோம்னு நாமளா நினைச்சிட்டு இருப்போம். இல்ல ஒரு பெரிய பதவி கிடைச்சிருச்சு, அல்லது பெரிய உத்தியோகம் கிடைச்சிருச்சு, அதனால நான் ஒரு பெரிய ஆள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் தவறு. இல்ல அதைத்தான் வள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்கிற குறளுக்கு ஒப்ப நாம் அத்தனை பேருமே இப்ப இருக்கிற இடம் உங்களுக்கு மேலான இடமாக இல்லை என்றாலும், நீங்கள் கீழே இருந்தாலும் கூட உங்கள் செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள் அத்தனையுமே உயர்ந்ததாக இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் கீழானவர் அல்ல, மேலானவர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு பதவிகள் வழியாகவோ அதிகாரத்தின் வழியாகவோ நீங்கள் இருக்கின்ற இருப்பு நிலை மேலானவர் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அல்ல. நீங்கள் எவ்வளவு மேலானவராக இருந்தாலும் நீங்கள் அதற்குண்டான காரியங்களை செய்யாமல் சில சிறுமைக்குண்டான காரியங்களைத்தான் நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கீழானவர்கள் தான் என்பதை சொல்கிறது. ஆகவே அவர்கள் மேலானவர்கள் அல்ல. ஆகவே இந்த குறளுக்கு ஒப்ப நாம் எல்லோருமே ஒரு மேன்மை பொருந்திய செயலை, ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய ஒரு செயலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துவங்கி விட்டீர்களா என்று பாருங்கள். ஆகவே இப்ப இருக்கிற இடத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நாளைக்கு எந்த இடத்தை அடைய போகிறோம்ன்றத நினைச்சு நீங்க மகிழ்ச்சி அடையுங்கள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? நாளைக்கு எந்த இடத்தை அடைய போறோமோ அதுக்கான செயல்களை துவங்கி விட்டால் இன்னும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அப்பாடா நம்ம இவ்வளவு வருஷம் இல்ல, இந்த வருஷமாவது, இந்த மாசமாவது, இந்த வாரமாவது, இந்த நாளாவது இன்னைக்காவது நான் இதை துவங்கி விட்டேனே என்று பெருமையாகவும் சந்தோஷப்படுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய குரல் வழங்குவதற்கான வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? சார் லட்சுமி ரெடி. வேற யாரை கேட்ட மாதிரி இருந்தா லட்சுமி அம்மா, பிரகதீஸ்வரன், வேற
ஜி.கே. மூர்த்தி. ஜி.கே. மூர்த்தி சார். ஜி.கே. மூர்த்தி ஐயா கேட்டிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஜி.கே. மூர்த்தி ஐயாவும் பிரகதீஸ்வரனும் சேர்ந்து வழங்கட்டும். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும் மதுரையிலிருந்து ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களும் இணைந்து வழங்கட்டும். மற்றவர்கள் தலைவரும் தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்தோடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு நன்றி ஐயா. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கிய ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் மதுரையை சேர்ந்த ஜி.கே. மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தாக இன்றைய குரல் குறித்து கருத்தரிப்பில் கையை உயர்த்தலாம். அந்த வகையில செல்வன் பிரகதீஸ்வரன் வாருங்கள் தம்பி. அனைவருக்கும் காலை செல்வ வணக்கம். வலுவம் காட்டும் செல்வ சிந்தனை. நான் இந்த குரலை நான் ஸ்டார்டிங்ல நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணதுனால இந்த குரல் எனக்கு தெரியல. நான் கருத்தை மட்டும் சொல்றேன் ஐயா. நம்ம இங்க சேலம்ல இருந்து சென்னை போனோம்னா 350 கிலோமீட்டர். உங்க பயணத்துல நீங்க முதல் அடி, 2வது அடி, 3வது அடி வச்சாதான் வைக்கணும். அப்பதான் நம்மளால நம்ம பயணத்துல ஒழுங்கா போக முடியும். அது வைக்காமலும் நம்மளால போகவே முடியாது. எந்த பயணமா இருந்தாலும் நம்ம முதல்ல அதையா எடுத்து வைக்கணும். நம்மளுக்கு இப்ப ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க நிறைய கடன் இங்க இருக்கோம், கொடுக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மாச சம்பளம் 5000 வந்துச்சுன்னா கூட அதுல 300 ரூபாய் எடுத்து டெய்லியும் 10 சேஞ்ச் மாட்டிக்கின்னு டெய்லியும் 10 ரூபாய், எல்லா மாசமும் 10 ரூபாய் எவ்ரிடேவும் எல்லாரும் ஒருத்தருக்கு கொடுத்தா கண்டிப்பா நம்மளால செல்வந்தர் ஆக முடியும்.
செல்வன்றது ஆக முடியும். இப்ப நம்ம 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 அப்படியே பணக்காரன் ஆயிட்டோம்னா நம்ம குடுத்து நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்னா நம்ம அப்பயும் நம்ம நிறுத்தக்கூடாது. நம்ம நிறுத்தாம குடுத்துக்கினே இருக்கணும். நம்ம குடுக்கறத நிறுத்தினா நம்மளோட பணம், செல்வாக்கு அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது. ஒருத்தவங்கள எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவங்க மற்றவங்களுக்கு இல்லாதவருக்கு குடுக்கவே இல்லைன்னா அவங்கள யாரும் இந்த பிரபஞ்சத்துல சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நம்ம ஒருத்தவங்கள நம்ம பணக்காரங்களா இருந்தாலும் கொஞ்சம் ஏழ்மையானவங்க இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி 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 தம்பி, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் யாரு? ஐயா அடுத்த கருத்தாளர் வெற்றி திலகம் ஐயா. வெற்றி திலகம் ஐயா பேசுறாங்க ஐயா. அப்படியா? ஓகே. ஈரோடு ஆரம்பதுரை சேர்ந்து வெற்றி திலகம்மா, வாருங்களம்மா பேசுங்க. அம்மா கேக்குதா? ஹலோ அம்மா கேக்குதா? ஹலோ ஸ்வீட் கொஞ்சம் வழங்க ஐயா. ஐயா வாய்ப்பு கொடுக்கலாம் ஐயா. அம்மா லைன்ல இருந்தா பேசலாம். ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? அடுத்த கருத்தாளர் வடிவேலு ஐயா, அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா? சார் ஆட்சி நிறைவு பண்ணிடலாம் சார். இப்ப ரெண்டு பேர் தான் சார் நீங்க இருந்தீங்களே சிறப்பு. ஒரு 5 நிமிடம் பொறுமை காக்குவோம். இல்லைங்கய்யா, நான் லைன்ல தான் இருக்கிறேன். நான் இப்ப டிராவல் பண்ண போறேன். ஓகே ஓகே. அதுக்காக தான் ஒரு 5 நிமிடம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சார். உங்களுடைய குரல் பதிவு மக்கள் விரும்புறாங்க. ஐயா, நீங்க இப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாதுங்க ஐயா. உண்மையிலேயே உங்க குரலை விரும்புறாங்களா இல்லையா? நீங்க இப்ப எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. உங்க குரல் அசைவு இருந்தாலும் ஒரு மின்காந்த அலைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க சார். ஆமா. ஐயா, எதையாவது இல்லைங்கய்யா, நீங்க பார்த்து மின்காந்த அலை இருக்குது, அந்த அலை இருக்குது, இந்த அலை இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா நான் பேசுறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு போறாங்க. ஏங்க இவர் பேசுறது ஏதாவது கரண்ட் போதாமா? அதுக்கு ஏதாவது வரிகிரி இருக்கிற போறாங்க ஐயா, பார்த்து சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. அடுத்தவராக கருத்து கூறுவதற்காக மலேசியால இருந்து அருணகிரி ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம் ஐயா. மத்தவங்கள மட்டும் கொஞ்சம் தயவு செய்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா யார் யார் அன்மியூட்ல இருக்கீங்களோ தயவு செய்து மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நன்றிங்க ஐயா. நீங்க பேசுங்க ஐயா. குரல்ல நீங்க நல்லா விளக்கமா சொல்லிட்டீங்க. 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்ப நீங்க செய்யற நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு செல்வந்தரா ஆக போறாங்க. அதாவது இன்னும் ஆரம்பிச்சாங்களா ஆரம்பிக்கலையான்னு தெரியல. அது இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அது சின்னதா ஸ்மாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுல 2 விஷயம் முக்கியமா ஆணித்தரமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம்பத்துல இருந்து இந்த கடைசி வரலும். ஏன்னா இந்த பயணம் ஒரு லாங் டேர்ம் பயணம்னு சொல்லுவாங்க, அல்லது தொடர்ச்சியான பயணம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தொடர்ச்சியான பயணத்துல நீங்க இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுல வளர்ச்சி இருக்கா இல்லையா அது கவனிச்சுக்கிட்டே வரணும்.
வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு. அப்ப நீங்க செய்யற தொழில் வந்து அன்றாடிக்கு ஒண்ணு ஒண்ணா செய்யறது வந்து அந்த எந்த அளவுக்கு அது வந்து அந்த வளர்ச்சி கொடுக்கும்னு சொல்றதுக்கு அதுக்கு நீங்க இப்பயே இந்த அஸ்திவாரம் போட்டாகணும். அந்த மாதிரி போட்டாதான் வந்து 10 வருஷம் சென்று நீங்க எங்க போய் சேர போறீங்கன்றது உங்களோட அவங்களுக்கு சொந்த ஒரு இலக்கு இருக்கும் பாருங்க. அந்த இலக்கை நீங்க அடைய முடியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷன் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷன் பாட்டை வந்து உங்க படங்களோ அல்லது உங்க படங்கள் நீங்க என்ன வேணும், என்ன அடையணும், எந்த இடத்துல அடையணும் அப்படின்றத போட்டுட்டு அது அன்னாடிக்கு நீங்க பார்த்து நீங்க அடைய வேண்டிய இடத்துக்கு நீங்க கரெக்டா போடலாம். அதோட சேர்த்து மற்றபடி நீ இடையில யாருக்கு உதவி செய்யணுமோ மத்த அந்த அந்த சத்தம்னா சாரு சொன்ன மாதிரி அந்த தர்மங்களை கொடுக்க வேண்டுங்களுக்கு கொடுக்கறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யுது. மத்த செல்வந்தருங்களை இருந்தாங்களோ அவங்களையும் கொஞ்சம் ஏத்தி விடுற மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் பயிற்சியோ கைட்லைனோ அது மாதிரி கொடுத்து அவங்களையும் வந்து உங்க பாதி கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு கரை சேர்க்கறதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி 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 ஐயா. மலேசியா அருணகிரி அவர்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துரையை வழங்கினார்கள். சிறப்பு. அடுத்த கருத்தாளர் யார்? ஐயா தஞ்சாவூர்லேருந்து யோகானந்தம் ஐயா. தஞ்சாவூர்லேருந்து யோகானந்தம் ஐயா, பேசுங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது நம்ம எல்லாருமே இன்னைக்கு பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது கார் இருந்தாலும் பங்களா இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தாலும் மேன்மையானவர்கள் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு மாயை தோட்டத்தை நம்ம உண்டு பண்ணி நம்ம மனசுல வச்சிருக்கிறோம். அது பொருள் கிடையாது அப்படிங்கிறது ஐயா இன்னைக்கு நல்லா தெளிவாக. அதாவது கீழே இருந்தோம்னாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம கீழோர் கிடையாது. அதாவது நம்ம எண்ணம் கீழே இருந்தாலும் நம்ம எண்ணம் மேல் நோக்கி இருக்க வேண்டும் எப்போதுமே. அதாவது அடுத்தவர்கிட்ட நம்ம டீ வாங்கி குடிக்கணும்னு நினைச்சோம்னா அது கீழ் நோக்கி நாம் செல்கிறோம் என்று அது பொருள். அடுத்தவருக்கு நாம் டீ வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நாம் மேல் நோக்கி இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு அது உறுதி. அது மாதிரி நம்ம இருக்கிற செல்வந்தர் அனைவருமே வந்து அடுத்தவர்களுக்கு டீ வாங்கி கொடுப்பவர்கள் தான், பொருள் வாங்கி கொடுப்பவர்கள். அந்த எண்ணமே நம்மள இருந்து உயர்த்தும். அது மாதிரி அந்த ஐயா சொன்னது மாதிரி நம்முடைய கர்ம வினைகள்லாம் தீரணுனாக்கா பிறருக்கு அந்த ஏதாவது ஒரு உதவிகள் செய்யும். அதாவது முந்தி நான் சொன்னது மாதிரி நாங்க ஒரு நண்பர்கள்லாம் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமைனாக்கா கோயில் வந்து இப்படி வண்டி எடுத்துட்டு ஒரு 10 பேர் இப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம். அன்னைக்கு ஏதாச்சும் அந்த ப்ரோக்ராம் நாங்க நடத்தலனாக்கா என்ன சொல்லுவோம், ஆளுக்கு ஒரு 500 போட்டு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில நாங்க அந்த ஒரு அமௌண்ட் கொடுத்தோம்னாக்கா அவங்க சாதம் பொட்டணம் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த சாதத்தை எடுத்துட்டு போய் நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு குட்டியான ஒரு வண்டி ஒன்று பிடிச்சி அதை கொண்டுட்டு போய் நேராக ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டுட்டு போய் அந்த இதை விநியோகம். அது ஒரு சால சிறந்ததாக இருந்தது. இப்போ இந்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் இல்லாததுனால அது என்ன இருந்தாலும் நம்ம வந்து அன்றாடம் நம்ம வந்து செய்யணும், அது நம்மளுடைய கொள்கையா வச்சுக்கணுங்கிறது இன்னைக்கு வைப்ரண்ட் ஐயா இன்னைக்கு நமக்கு ஒரு எடுத்து வைத்தாங்க. ஒரு மாதம் ஒரு 3,000 யாருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறது இது பண்ணி கொடுப்போம். அது கொடுத்து அது மீன்ஸ் இதுக்கு போயிடக்கூடாது. அது நல்லவர்களாக பார்த்துக்கணும். கை காலில் வந்தவர்கள், கண் இல்லாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், அது மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த இது கொடுக்கணும். அது வந்து இன்னைக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன். உணவு வாங்கி கொடுப்பேன். ரொம்ப உணவு வாங்கி கொடுப்பேன். இல்லைனாக்கா அந்த இடத்துல உணவு இல்லைனாக்கா பணமாக கொடுப்பேன். அதை வந்து இன்னைக்கு நான் மேன்மைப்படுத்தியக்கூடிய விஷயமாக இன்னைக்கு இந்த குரல் எனக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றி 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 ஐயா. மிக்க நன்றி யோகானந்தம் ஐயா அவர்களுக்கு. அடுத்த கருத்தாளர் யார்? வாங்க வாங்க வாங்க. மீட்டிங் முடிச்சு. அடுத்த கருத்தாளர் யாரு ஐயா? யாராவது இருக்கீங்களா? சரி, இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு உரையை ஆற்றுவதற்காக சேலம் நங்கவழியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். பாருங்கள் ஐயா. ஐயா அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷங்க. திருமூர்த்தி ஐயா. அதற்கு முன்பாக திருமூர்த்தி ஐயா, ஈரோட்டிலிருந்து திருமூர்த்தி ஐயா பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். சந்தோஷங்க.
மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தும் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறக்கூடிய கருத்து தான். உண்மையிலுமே வந்து திருமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கீங்க. அந்த வலியுறுத்தி இருக்குங்கய்யா, பேசிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஹலோ, எங்களுக்கு கேட்கல. கேக்குதுங்களா? அதான். ஓகே. இப்பதான் கேக்குது. பேசுங்க. தகுதினால நம்ம வந்து சம்பாதிக்கிற ஐயா, உங்களுடைய குரல் ஓசை தடைபடுகிறது. செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அந்த கருத்து ரொம்ப நன்றிங்கய்யா. கொஞ்சம் டவர் ப்ராப்ளமா இருக்கிறனால கொஞ்சம் தடைபடுது. ரொம்ப சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. சரிங்கய்யா, வணக்கம். இந்த நன்றி. வாய்ப்புக்கு மிக்க அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். இந்த நாள் நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். டி.கே. வடிவேல் ஐயா, நீங்களுக்கு நிறைய ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு சிறப்பான நாள், இனிய நாள். இன்றைக்கு வைப்ரன்ட் சார் உயரமான இடத்தில் இருந்துட்டு உயரமான கருத்துக்களையும் எண்ணங்களும் சிந்தனையிலும் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான அதிகாரம் 98 பெருமை. அதே போல குறள் ஒரு சிறப்பான குறள். குறள் எண் 973. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லர், கீழல்லவர் கீழல்லவர். கீழல்லவர் ஒரு சிறப்புமிக்க சீர்களை உள்ளடக்கி ஒரு குறள் வடிவத்துல நம்ம கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த ஒவ்வொரு குறளும் ஒவ்வொரு வரியும் நம்முடைய வாழ்க்கைக்கு உன்னதமானது, உயர்வுக்கானது, மேம்பட வைப்பது அப்படிங்கிறத வள்ளுவம் அன்னைக்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உலகத்தின் பொதுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வள்ளுவத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் வைப்ரன்ட் சார் நமக்கு அழகா எளிய முறையில புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்துருக்கிறார். அதுக்காகவே இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். அந்த வகையில இன்னைக்கு பெருமை, எது பெருமை, நம்முடைய வாழ்க்கையில எது பெருமை? மேம்பட்ட செயல்களை செய்தால் பெருமை. செயல் என்பது உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், உயர்ந்த செயலா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய வைப்ரன்ட் சார் முன்மொழிந்தாரு. இன்னைக்கு செல்வந்தர்கள் சிறிய அளவில் தொடங்கி பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளார்கள், வளர்ந்துள்ளார்கள், மேம்பாடு அடைந்துள்ளார்கள். இதுதான் உண்மை. எல்லாருமே சிறிய அளவில் தொடங்கி தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அத்தனை பேருமே அந்த வகையில வளர்ந்தவர்கள் தான் மக்கள் பார்வைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மையும் கூட. அந்த வகையில பெரிய அளவிலான உயரத்தை கூட நாம் தொட முடியும். ஆனால் தொடங்குவது முதல் அடியாக, ஒரு அடியாக நாம் தொடரலாம். இன்னைக்கு தொடங்கலாம். இன்று, இந்த நிமிடம், இந்த நாள் தொடங்கலாம். இன்னைக்கு சுபகாரியங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. தொடக்கம் நிறைய நடக்குது. திருமண ஒப்பந்த விழா, புதுமுனை புகுவிழா, கோயில் கும்பாபிஷேகம், மற்ற நிகழ்ச்சி எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாள் அப்படிங்கிறத சார் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தொடர்ந்து குறிப்பிட்டு வர்றார். இன்னைக்கும் அதை நினைவுபடுத்தினார். மிக்க நன்றி. அந்த வகையில நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 24 மணி நேரம் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு ஒவ்வொரு நாளுமே. அந்த வகையில அந்த 24 மணி நேரத்தை 48 அரை மணி நேரமாக பிரித்து ஒரு அற்புதமான அட்டவணையை நமக்கு கொடுத்தாரு. மீண்டும் அதை நாம் நேரில் பார்க்கும்போது கூட சார்ட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வாய்ப்பு இருந்தால் சார் இப்ப வரக்கூடிய 3ஆம் ஆண்டு விழாவுக்கு அந்த காப்பியில எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார். உங்களை கொண்டு வந்துறேங்க. அப்ப 48 அரை மணி நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்? அந்த அரை மணி நேரமா பிரிச்சு நாம் என்ன செய்கிறோம்? குறைந்தபட்சம் 4லிருந்து 6 செயல்கள் தான் செல்வந்தருக்குரிய செயல்களாக இருக்கும். அதை நாம் தினந்தோறும் செய்கிறோமா? ஒரு கேள்வி நம்மகிட்டே விட்டுட்டார். ஆக செல்வந்தருக்குரிய செயல் என்ன என்பதை தீர்மானித்து அந்த செயலுக்குரிய பணிகளை நாம் செய்தால்தான் நாம் உயர்வுக்கு வர முடியும். அதான் செல்வந்த உயர்வு. அந்த வகையில நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மனோபாவம், நம்முடைய செயல், சிந்தனை, இயக்கம், இது எந்த அளவுக்கு செல்வந்த நிலைக்கு உயருது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம மார்க் பண்ணி டிக் பண்ணிட்டே வரணும். இது டிக் 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 டிக்னு பண்ணிட்டே வரணும். அது எந்த அளவுக்கு பிளஸ் ஆகிட்டே வருது அந்த அளவுக்கு தான் நம்முடைய அந்த உயர்வு என்பது இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லிக்கிறார் வைப்ரன்ட் சார். அந்த வகையில மாத வருமானம் ஒரு 5000 ரூபாய்க்கு குறைவானவர்கள் யாருமே கிடையாது இன்னைக்கு. ஆக 10,000 ரூபாய் வருமானம் பெறக்கூடிய நபர் கூட நாம ஒரு மாதத்துக்கு 300 ரூபாயை தனியா எடுத்து 10 ரூபாயா நோட்டா நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி அந்த 10 ரூபாயை இல்லாதவருக்கு கொடுக்கும்போது நிச்சயமா நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும், மன நிறைவு ஏற்படும். சிந்தனையை நிச்சயமா உருவாக்கும். இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சார் இன்னைக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. உண்மை சிறப்பு தான்.
அதே போல இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சார். கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஊற்று, அதாவது தடையில்லாம கிடைக்கக்கூடிய ஊற்று மாதிரி நமக்கு வரக்கூடிய வருமானம் வருவதற்கான ஒரு தொடக்கம் தான் கொடுப்பது. அந்த வகையில செல்வந்தருக்குரிய செயல் நமது தினசரி நடவடிக்கையில இருக்கிறதா? இன்று நீங்கள் ஏழையாக கூட இருக்கலாம், ரொம்ப நெருக்கடியான நபராக கூட இருக்கலாம், ஆனால் செல்வந்தர் ஆக முடியும் எப்படி? ஆகவே மாத சம்பளம் தினசரி வாரம் என்ற நிலை மாறி தொழில் முனைவோராக மாறுவது சிறப்பு. சம்பளம் வாங்கக்கூடிய நபர் பெரிய அளவுக்கு வளர முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா அது எண்ணி சுட்ட பணியாரம். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஆகவே நாம் ஒரு தொழில் முனைவராக மாறினால் நிச்சயமாக செல்வந்தராக மாறும் வாய்ப்பு. அது எப்படி? இன்று ஒன்றிலிருந்து தொடங்குங்கள் அப்படின்னு மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இறைவன் கொடுத்த 24 மணி நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நமது வளர்ச்சி தொடங்குகிறது. ஆகவே உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நாம் நம்முடைய நோக்கம் செல்வந்தனுக்கு உரிய நோக்கமாக இருக்கணும். அந்த வகையில குறள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்தை சார் ஆசை போட்டார். என்ன அப்படின்னா, இதை முக்கியமான பாயிண்ட், அடிக்கோடிட்டு நாம பாதுகாத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பண்பில்லாதவர் மேன்மக்கள் ஆகார். மேன்மக்கள் கிடையாது. அதே போல தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் இலிகுணம் இல்லாதவர், இலிகுணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவர் கீழ் மக்கள் ஆகார். அவர் கீழ் மக்கள் கிடையாது, அவரும் மேன்மக்கள் தான். இந்த 2 பாயிண்டையும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒரு மகா வாக்கியம். சார் அடிக்கடி சொல்ற மாதிரி மகா வாக்கியம் அது. ஆக நற்சிந்தனையோடும் நாம் வளர்ந்து நம்மை சார்ந்தவர்களையும் வளர வைத்து செல்வந்த நிலைக்கு உயர்வதுதான் சிறப்பு. இதுதான் இன்னைக்கு சார் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஆகவே நாம் அனைவருமே அந்த செல்வந்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு சிறப்புமிக்க ஆளுமையாக, சிந்தனையாளராக வர வேண்டும் அப்படிங்கிறத வைப்ரன்ட் சார் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஒரு சிறப்பான நாள், நல்ல கருத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டார் உயரத்திலிருந்து வைப்ரன்ட் சார். அந்த வகையில் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரை வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்புங்க ஐயா. சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர்ல வந்து வார்த்தைகளை டைப் பண்ணி முடிச்ச பிறகு எதெல்லாம் நல்லா தெரியணுமோ அதெல்லாம் போல்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் பேசின வார்த்தைகள் எல்லாமே திரும்ப நீங்க 2வது தடவை பேசும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப போல்டு பண்ண மாதிரி இருக்குது இப்போ. இல்ல, சிறப்புங்க ஐயா. ஆகவே ஒரு அற்புதமான கருத்துரை வழங்கிய வடிவேலு ஐயாவுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் கருத்துரை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர் அதான் அருணகிரி ஐயா இருக்க மாதிரி தெரியல எனக்கு. நான் அப்புறம் தனியா லைனுக்கு வரேங்க ஐயா. நன்றி. ஆமாங்க ஐயா, இன்னைக்கு முடிச்சு போட்டுருவேன். ஆமாங்க ஐயா. நன்றிங்க.